காற்றழுத்த தாழ்வு மண்டலமா வலுப்பெற்றிருக்கிறது. வடமேற்கு நோக்கி இது நகர்ந்துட்டு இருக்கு. தமிழக கடலோர மாவட்டங்களுக்கு, வட கடலோர மாவட்டங்களுக்கு, குறிப்பா டெல்டா பகுதிகளுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்குது. புதுசா அது புயலா உருவாருமா அந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம்? அது மேலும் வலுப்பெறுமா? அப்படிங்கிற கேள்வி நம்ம முன்னாடி இருக்கு. அப்படி அது புயலா வலுப்பெற்றா அதற்கு அர்னாப் அப்படிங்கிற பேரை வைக்கலாம் அப்படின்னு சொல்லியும் தகவல் வந்திருக்கு. நம்மோடு இணைஞ்சிருக்கிற ஹேமச்சந்திரன் அவர்கள் விளக்க இருக்கிறாங்க. சார் வணக்கம். இப்போ பார்த்தோம்னா தென்மேற்கு வங்கக்கடல்ல ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நிலவி வருகிறது. இது தொடர்ச்சியாக வடமேற்கு திசையில பயணித்து நாளைய தினம் பார்த்தோம்னா நாளை மாலை நேரத்துல வட இலங்கை நோக்கி நகரும்னு எதிர்பார்க்கப்படுது. குறிப்பா யாழ்ப்பாணம் அருகே கரையை கடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படும் இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இனி வரக்கூடிய நேரத்துல பயணிக்கும் போது இலங்கையின் நிலப்பரப்பின் ஊடுருவல் இருக்கும். அதே போல காற்று முறிவு போன்ற சில காரணிகளால இது புயலாக மாறுவதற்கான வாய்ப்புகள் குறைவுதான். அதே சமயத்தில் இது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவே நாளை வரைக்கும் நீடிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக கரையை கடந்த பின்பு வலுவிழந்தாலும் நமக்கு இந்த நிகழ்விலிருந்து கிடைக்கக்கூடிய மழைப்பொழிவுல எந்தவித மாற்றமும் எந்தவித குறைவும் இருக்காது. குறிப்பா இன்று இரவு முதல் ஜனவரி 9ஆம் தேதி இரவு முதல் காவிரி டெல்டா மாவட்டங்கள்ல மழை தொடங்கி 12ஆம் தேதி இரவு வரைக்கும் நீடிக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. சென்னை உள்ளிட்ட வடகடலோர மாவட்டங்கள்ல நாளைய தினம் ஜனவரி 10ஆம் தேதி மழை தொடங்கி 10, 11 ஆகிய தேதிகள்ல பரவலாக மழை பொழிவு எதிர்பார்க்கலாம். இந்த ஸ்தலனம் வலுவிழந்த பின்பு தென் மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள்லயும் ஜனவரி 12, 13 ஆகிய தேதிகள்ல பரவலாக மழை கொடுப்பதற்கான ஒரு சாதக சூழல் காணப்படுது. அப்படி பார்க்கும்போது இன்றைய தினம் தற்போதே தமிழகத்தின் பெரும்பாலான பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படுது. பனிப்பொழிவு குறைந்து ஒரு சூழலும் தென்படுது. இந்த மழை வானிலை அடுத்து வரக்கூடிய மணி நேரங்கள்ல படிப்படியாக மாறி மீண்டும் ஜனவரி 10, 11, 12 ஆகிய தேதிகள்ல ஒரு பருவமழை தீவிரமடைந்து மழைக்காலம் போன்ற ஒரு நிலையை நம்ம எதிர்பார்க்கலாம். காவிரி டெல்டா மாவட்டங்களான கடலூர், மயிலாடுதுறை, காரைக்கால், நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர் உள்ளிட்ட மாவட்டங்கள்ல பரவலா அநேக இடங்கள்ல கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கு. நாளை மறுநாள் ஆகிய தேதிகள்ல ஒரு சில இடங்கள்ல மிக கனமழையும், கடலூர், மயிலாடுதுறை, காரைக்கால், நாகப்பட்டினம், திருவாரூர் மாவட்டங்களின் கடலோரத்தின் ஓரிரு இடங்கள்ல அதீத கனமழை வரைக்கும் பதிவாவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு. ஏன்னா இந்த தாழ்வு மண்டலம் யாழ்ப்பாணம் அருகே கரையை கடந்தாலும் அதன் காற்று குவிதல் என்பது காவிரி டெல்டா மாவட்டங்கள் மீது சாதகமாக விழும்னு எதிர்பார்க்கப்படுது. அதே போல சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, புதுச்சேரி, விழுப்புரம் உள்ளிட்ட வடகடலோர மாவட்டங்கள்லயும் ஜனவரி 10, 11 ஆகிய தேதிகள்ல பரவலா கனமழையை நம்ம எதிர்பார்க்கலாம். ஓரிரு இடங்கள்ல மிக கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கு. நிச்சயமா சார். இனிப்புல உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துகிட்டதுக்கு நன்றி சார். நன்றி. 2.66 கோடிக்கும் அதிகமான மக்களின் உள்ளங்களை வென்ற தந்தி டிவியின் டிஜிட்டல் தளங்கள், 1.25 கோடி யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ், 47 லட்சம் ஃபேஸ்புக் ஃபாலோவர்ஸ், 25 லட்சம் இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ், 23 லட்சம் எக்ஸ் ஃபாலோவர்ஸ், 11 லட்சம் தந்தி ஆப் டவுன்லோட்ஸ், 35 லட்சம் வெப்சைட் மந்த்லி ஆக்டிவ் யூசர்ஸ். அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க 8939888378. இமெயில் advtthanditv@dttv.in.